அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் இல்லறத்தின் வெற்றிக்கு ஒரு பெண் எவ்வளவு முக்கியம் என்பதை இது விளக்குகிறது. திருக்குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லா என் வாழ்க்கை எனைமாட்சித்தாயினும் இல். பொருள்: ஒரு குடும்பத்தின் நற்பண்புகளும் நிர்வாகத்திறனும் அந்த வீட்டுத் தலைவியிடம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை மற்ற வழிகளில் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் பயன் ஏதும் இல்லாததாகவே முடியும். அதாவது, ஒரு வீட்டின் உண்மையான பெருமை அந்த வீட்டை வழிநடத்தும் பெண்ணின் நற்பண்புகளிலேயே அடங்கியிருக்கிறது. இதன் சிறுகதை: வீட்டின் விளக்கு. ஒரு பெரிய நகரத்தில் ரவி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். அவருக்கு சம்பளம் மிக அதிகம். அழகான பங்களா, விலையுயர்ந்த கார், வீட்டில் வேலை செய்ய பல ஆட்கள் என எல்லா வசதிகளும் அவரிடம் இருந்தன. ஆனால் ரவியின் மனைவி மாலதிக்கு குடும்பத்தை நிர்வகிக்க தெரியவில்லை. வரும் விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்கவோ வீட்டில் உள்ளவர்களை கவனமுடன் கவனிக்கவோ அவளுக்கு பிடிக்காது. எப்போதும் ஆடம்பரத்திலும் தேவையற்ற வீண் செலவிலும் மற்றவர்களுடன் போட்டி போடுவதிலுமே குறியாக இருந்தாள். வீட்டில் எதற்கும் ஒரு கட்டுக்கோப்பு இல்லை. வேலைக்காரர்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டார்கள். ரவியின் பெற்றோர்கள் கவனிக்கப்படாமல் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தனர். ரவி எவ்வளவுதான் பணம் சம்பாதித்து வீட்டிற்கு புகழை கொண்டு வந்தாலும் அந்த வீட்டினுள்ளே அமைதியோ மகிழ்ச்சியோ இல்லை. ரவியின் நண்பர்கள் அவரது வசதியை பார்த்து பொறாமைப்பட்டாலும் அவர் வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒருவிதமான வெறுமையையே உணர்ந்தனர். இதற்கு நேர்மாறாக ரவியின் தம்பி கண்ணன் ஒரு சிறிய வீட்டில் வசித்தான். அவனது வருமானம் மிக குறைவு. ஆனால் அவன் மனைவி சுமதி மிக சிறந்த இல்லறசி. இருக்கும் வருமானத்தில் சிக்கனமாக செலவு செய்து அன்பான சொற்களால் வீட்டை நந்தவனமாக மாற்றி வைத்திருந்தாள். அங்கு வருபவர்கள் யாவரும் அந்த வீட்டின் எளிமையிலும் நிறைந்திருந்த அன்பைக் கண்டு வியந்தனர். ஒரு நாள் ரவி தன் தம்பி வீட்டிற்கு வந்தபோது அங்கு நிலவிய அமைதியையும் மகிழ்ச்சியையும் கண்டு ஏக்கமுற்றார். "தம்பி, என்னிடம் கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது, பெரிய மாளிகை இருக்கிறது. ஆனால் உன்னுடைய இந்த சிறிய வீட்டில் இருக்கும் நிம்மதி என்னிடம் இல்லையே" என்று வருந்தினார். அப்போதுதான் ரவிக்கு வள்ளுவரின் வாக்கு புரிந்தது. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லா என் வாழ்க்கை எனைமாட்சித்தாயினும் இல். அதாவது, ஒரு மனைவியிடம் நற்பண்புகள் இல்லை என்றால் ஒருவன் எவ்வளவுதான் பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை முழுமையடையாது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.